வெல்கம் டு JS அகாடமி. இந்த வீடியோவில் சர் பிலிப் சிட்னிஸ் Astrophil and Stella தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர் பிலிப் சிட்னிஸ் Astrophil and Stella. ஸோ சர் பிலிப் சிட்னி 1554 பானாக இருக்காங்க, 1586 இறந்துருக்காங்க. ஸோ அவங்க எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீவ்ஸ்பரி ஸ்கூல் வித் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபுல்க் கிரிவில்லி. ஸோ இவங்க சர் பிலிப் சிட்னியோடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பிரிண்டட் வெர்ஷனாகவும் இல்லை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு சர் பிலிப் சிட்னியோடைய சிஸ்டர் கூட சேர்ந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இவங்க இருந்திருக்காங்க. சர் பிலிப் சிட்னி 1586 அன்எக்ஸ்பெக்டடாக அன்டைம்லி டெத்து தான் அவங்க அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க எழுதி வச்சு இந்த ஒர்க் எல்லாமே மெனுஸ்கிரிப்ட்ஸாக தான் இருந்தது. இதை பிரிண்டட் வெர்ஷனாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் அவங்க ஃப்ரெண்ட். ஸோ அப்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் அவர். அவங்க நிறைய கண்டெம்ப்ரரிஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் சர்ச்லேயும் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் இவங்க மீட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடட் கேம்டன், ஹேக்லூட் அண்ட் ராலி. ஓகே, ஸோ இவங்க ஒரு சென்ட் பேர்த்லோமேயோஸோடைய மசாக்கரை வந்து விட்னஸ் பண்ணாங்க டியூரிங் த டைம் 1572 இவர் 1575 வர பாரிஸ்க்கு வந்து ஒரு ட்ராவல் ஸ்டே மாதிரி இவங்க போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் சென்ட் பார்த்தலோமியஸோடைய மசாக்கரை அவங்க விட்னஸ் பண்ணியிருந்தாங்க. ஹிஸ் ஒர்க் வேர் கம்போஸ்ட் வைல் ஹி வாஸ் ஸ்டேயிங் வித் ஹிஸ் யங்கர் சிஸ்டர் மேரி, கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக் அட் வில்டன். ஸோ இவருடைய மெஜாரிட்டி ஆஃப் இவருடைய ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எந்த பிளேஸில் இவர் இருக்கும்போது எழுதினார்னா வில்டனில் தான் தன்னுடைய யங்கர் சிஸ்டருடைய வீட்டில் அவர் தங்கியிருந்தப்போ தான் நிறைய ஒர்க்ஸை வந்து எழுதினார். ஹர் நேம் இஸ் மேரி, கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக். ஆக்சுவலி நமக்கு வந்து பார்த்தோன்னா இவருக்கு ஒரு லவ் அஃபேர் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுவோம். பட் வி ஆர் நாட் ஷுர் அபவுட் தட். அந்த பெனலோப் டெவரக்ஸ் அவங்க கூட இவருக்கு வந்து லவ் அஃபேர் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லவ் அஃபேரை வச்சு தான் இவர் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லாவுடைய எல்லா சானட்ஸும் வந்து பார்த்தோன்னா எழுதுனாங்க அப்படின்றதும். பட் வி டி நாட் நோ எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உண்மையிலுமே இருந்துச்சா அப்படின்றதுக்கு நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த பெனலோப்புடைய ஃபாதர் வந்து அவர் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து சர் பிலிப் சிட்னியை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனாலும் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கவே இல்லை. ஸோ திஸ் டிடன்ட் ஹேப்பன். பெனலோப் இன் 1581 மேரிங் லார்ட் ரிச். ஸோ லார்ட் ரிச்ன்றவங்கள தான் அவங்க 1581 மேரி பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் பிலிப் சிட்னி வந்து 1583 ஃப்ரான்சஸ் அப்படின்றவங்கள ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ வேர்பல் அண்ட் ஹெராலிடிக் ரெஃபரன்சஸ் லீவ் நோ ரூம் ஃபார் டவுட் தட் ஷி வாஸ் த ஸ்டெல்லா ஆஃப் சிட்னிஸ் சாண்ட் சீக்வன்ஸ். ஸோ அப்போது ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லாவில் அந்த ஸ்டெல்லா அப்படின்றவங்க பெனலோப் தான் அப்படின்றதுல நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டும் இங்கே இல்லை. ஓகே, அண்ட் தென் அவருடைய ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிட்னியுடைய எந்த ஒரு ஒர்க்குமே அவருடைய வாழ்நாள் காலத்தில் எதுவுமே பப்ளிஷ் ஆகவே இல்லை. நன் ஆஃப் சிட்னிஸ் ஒர்க் வாஸ் பப்ளிஷ் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம். பட் கிரிவில்லி, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னால அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஸோ கிரிவில்லி அண்ட் த கவுண்டஸ் ஆஃப் பெம்போக். ஸோ அப்போ கவுண்டஸ் ஆஃப் பெம்போக் அப்படின்னா யார்? அவங்களுடைய யங்கர் சிஸ்டர். சீம் டு ஹேவ் டேக்கன் பெயின்ஸ் டு ப்ரிசர்வ் த டெக்ஸ்ட் தே தாட் பெஸ்ட். ஸோ அப்போது அவர் எழுதி வச்சுருந்ததில் இவங்களுக்கு எது எதெல்லாம் பெஸ்ட்டு வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எது எதெல்லாம் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சாங்க. ஸோ சிட்னியுடைய லிட்ரரி கெரியர் வந்து அரவுண்ட் 1577 ஸ்டார்ட் ஆச்சு. ஷார்ட்லி ஆஃப்டர் த பீரியட் ஃப்ரம் அரவுண்ட் 1578 டு அரவுண்ட் 1584 அந்த டைம் பீரியடில் தான் ஓவர் 6 years ஆஃப் டைம், ஒரு 78 84 வரைக்கும் 6 to 7 years ஆஃப் டைமில் தான் தன்னுடைய லைஃப்பில் இவர் தன்னுடைய மேஜர் பார்ட் ஆஃப் த ஒர்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் இவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா வில்டனில் தன்னுடைய யங்கர் சிஸ்டர் வீட்டில் இருந்தாருன்னு பார்த்தோம். ஸோ 1590s became a decade in which Sydney dominated literary culture. ஸோ அப்போ 1590s சிட்னி வந்து பார்த்தோன்னா லிட்ரரி கல்ச்சரை வந்து பார்த்தோன்னா அந்த டெக்கேட் ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணுறாரு. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் கிரிவில்லியும் அவங்களுடைய சிஸ்டரும் சேர்ந்து அவருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்ததுனால அவர் அந்த ஒரு டெக்கேடில் ஃபுல்லாக அவர் தான் வந்து பார்த்தோன்னா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். பை 1580 Sydney had probably
கம்ப்ளீட்டட். ஸோ அப்போது அவர் இந்த 1584 அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அப்போது அவர் 1580 அந்த ஒரு டைம் அவர் 77 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 3-4 வருஷத்துலேயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய நிறையா ஒர்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எழுதிட்டாங்க. The 77 poems and 5 books of prose narrative of his first version of the Countess of Pembroke's Arcadia named for his younger sister Mary. ஸோ அப்போது தி கவுண்டஸ் ஆஃப் பெம்போக்ஸ் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைல்டு வெர்ஷன் மாதிரி ஒரு நிறைய நெரேட்டிவ் ஸ்டோரிஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறையா சொல்கிறார். நெரேட்டிவ் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுதுகிறாங்க. அதில் 77 போம்ஸ் இருக்குது. ஸோ 5 books ஆஃப் நெரேட்டிவ் ப்ரோசஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா த கவுண்டஸ் ஆஃப் பெம்போக்ஸ் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. நேம்டு ஃபார் ஹிஸ் யங்கர் சிஸ்டர் மேரி. ஸோ மேரிக்காக தான் அப்படி பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் தி லேடி ஆஃப் மே இன் த இயர் 1578, Astrophil and Stella in the year 1591, Arcadia in the year 1590 and 1593, Defense of Poetry 1595. Defense of Poetry is otherwise known as Apology for Poetry. ஸோ ஸ்டீஃபன் காசனுக்காக ரிப்ளை எழுதுறதுக்காக இந்த ஒர்க்கை வந்து பார்த்தா அவங்க எழுதியிருப்பாங்க. இட்ஸ் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரின்னு சொல்லுவாங்க, அப்பாலஜி ஃபார் பொயட்ரின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். பட் கம் அகைன் வித் ஆர்கேடியா. ஸோ இப்போ ஆர்கேடியாவில் இப்போ இந்த ஒரு வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வர்றதுக்கு தேர் ஆர் மோர் பாசிபிலிட்டிஸ். என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இஸ் 1590 இஸ் ரைட், வேரஸ் த செகண்ட் வெர்ஷன் 1593 இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நிறையா இடத்துல நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆர்கேடியா 2 வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று 1590 அண்ட் அனதர் ஒன் இஸ் 1598 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் வி ஆல்சோ கான் த்ரூ இட். நாங்களும் வந்து பார்த்தோன்னா அதை பார்த்து இருந்தோம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஆர்கேடியாவுடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷனை அவங்க எழுதுகிறாங்க, சிட்னி வந்து பார்த்தோன்னா எழுதுகிறாங்க. ஸோ அப்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா 1590 ஆக்சுவலி எல்லா ஒர்க்குமே அவங்க சிஸ்டர் தானே வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ 1590 வந்து அவர் ஒரு வேர்ஷன் ஒன்று வெளிவருது. ஓகேவா, 1590 ஒரு வேர்ஷன் ஒன்று வெளிவருது. 1593 வந்து ரிவைஸ்டு வேர்ஷன் வந்து வெளியில் வருது. ஸோ அப்போ அந்த 1593 வெளிவரக்கூடிய ரிவைஸ்டு வேர்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த ரிவைஸ்டு வேர்ஷனில் 1590 வந்ததில் ஆக்சுவலி இட் கண்டெய்ன்ஸ் 5 ஆக்ட்ஸோ இல்லை 5 புக்ஸு. ஓகேவா, ஸோ அவ்வளோத்தனும் ஒரு 5 புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 புக்ஸில் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆர்கேடியா சார் ஃபிலிப் சிட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டோரி லைனில் கொஞ்சம் பிடிக்காமல் போகுது அவருக்கு. இல்லை, இந்த மாதிரி இந்த ஸ்டோரி லைன் இருக்கக்கூடாது, நம்ம வந்து இந்த ஸ்டோரி லைனை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டோரி லைனை அவங்க ஒரு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அகெயின் ஸ்டார்ட் ரைட்டிங் ஃப்ரம் த வெரி பிகினிங். ஸோ ஆரம்பத்துலேருந்து இவர் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ ஆரம்பத்துலேருந்து இவர் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஒரு என்லார்ஜ்டு வெர்ஷனாக போகுது. ஓகேவா, என்லார்ஜ் வெர்ஷனாக போய்கிட்டு இருக்கும்போது இவர் 1584 இறந்துட்டார்ல. அப்போ இறந்தபோது ஹி டிடன்ட் கம்ப்ளீட் அந்த செகண்ட் வெர்ஷனாக அவர் எழுதுனதை அவர் முடிக்கவே இல்லை. தேர்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அப்போ தேர்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம்னே இறந்துட்டாங்கன்னா தேர்ட் ஒன்றும் பாதியில் நிற்குது. 1, 2 மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, 3, 4, 5 கம்ப்ளீட் ஆகலை. அப்போது இந்த இயர் 1593 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த என்லார்ஜ்டு வெர்ஷன், அதாவது ரிவைஸ்டு வெர்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு நியூ ஆர்கேடியா புதுசாக ஒன்று எழுதுனார்ல, அந்த ஆர்கேடியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் 2 books ஆர் 2 ஆக்ட்ஸ் அதை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் 1590 அவர் ஒரு ஃபுல் வெர்ஷன் எழுதி முடிச்சுட்டு தானே ஃபஸ்ட்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய 3, 4, 5 எடுத்து கம்பைல் பண்ணிட்டாங்க. இதை பண்ணுறது யார் அப்படின்னா மேரி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க அப்படி பண்ணும்பொழுது அவங்களாவே சம்டைம்ஸ் சில இடங்களில் அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி லைனை மேட்ச் பண்ணி ஸோ ஒரு கம்பைல்டு வெர்ஷனாக 1593 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ 1598 வந்தது என்ன, 1598 ஒரு ஆர்கேடியா வரவே இல்லையா அப்படின்னா, 1598 ஒரு ஆர்கேடியா வந்திருக்கு. ஸோ அந்த 1598 வந்த ஆர்கேடியா இஸ் நாட் ஒன்லி அபவுட் தி ஸ்டோரி, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியை மட்டும் வச்சு வந்த ஒரு வேர்ஷன் இல்லை, அது இல்லை. பட் 1598 வந்த அந்த ஒரு ஆர்கேடியா இட் கம்பைல்ஸ் ஆல் த ஒர்க்ஸ். அவருடைய எல்லா ஒர்க்குமே சாம்ஸை தவிர்த்து, அவர் சாம்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ அந்த சாம்ஸை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கம்பைல்டு வெர்ஷனாக தான் அந்த ஆர்கேடியா இருக்குமே தவிர அது அந்த ஆர்கேடியா ஸ்டோரியை மட்டும் வரல அதில். ஓகேவா, தட்ஸ் த டிஃப்ரெண்ட்
பட் இதுதான் வந்து அந்த 98க்கும் 93க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே 1593 கொடுத்துருக்கோம். வெரஸ் 1598 அந்த ஆர்கேடியா இஸ் எ கம்ப்ளீட் வேர்ஷன். அவருடைய எல்லா ஒர்க்குமே ஒரு கம்பைல்டாக அதுக்குள்ளார இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த 1593 அண்ட் 1590க்கு ஒரு டெஃபினேஷன்ஸ் ஒன்று, அதாவது ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இது. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி ஆர்கேடியா சிட்னி பிகேம் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு வித் இட்ஸ் எண்டிங். ஸோ அப்போ அவர் ஆர்கேடியாவை முடிக்கிறார். ஆர்கேடியாவை முடிச்சுட்டு இல்லை இந்த ஸ்டோரி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீவ் பண்ணுறார். அதில் ஏன் அப்படின்னா ஹி expanded a passage dealing with Irakes's journey to Arcadia. ஸோ அப்போது நம்ம செகண்ட் வெர்ஷனில் வந்து பார்த்தோன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெர்ஷன் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால. ஸோ அப்போ அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. என்னென்னத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா Irakes's journey to Arcadia and removed the Misidorus's love scene with Pamela. ஸோ இந்த பமேலா தான் சாமுவேல் ரிச்சர்ட்ஸனுடைய பமேலா. ஸோ இங்கே நிறையா ரைட்டர்ஸ் சர் பிலிப் சிட்னியுடைய ஆர்கேடியாவிலேருந்து நிறைய கேரக்டர்ஸஸ் எடுத்திருப்பாங்க. அப்போது சாமுவேல் ரிச்சர்ட்ஸனுடைய பமேலா அப்படின்ற அந்த ஒரு ஒர்க், அதுக்கான அந்த டைட்டிலை அவங்க எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா சர் பிலிப் சிட்னியுடைய ஆர்கேடியாவிலேருந்து தான் எடுத்தாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் தென் மெர்சிடியஸஸ் லவ் சீன் வித் பமேலா, ஹிஸ் விஷ் டு ரேப் ஹர், அண்ட் ஃப்ரம் பெரக்கிள்ஸஸ் வித் ஃபிலோசிலா தி கன்சுமேஷன் ஆஃப் தேர் யூனியன். ஸோ என்னன்னா பமேலாவுக்கும் மிஸ்ரிதர்ஸுக்கும் ஃபிரோக்லஸ் அண்ட் ஃபிலோசிலா இவங்க ரெண்டு பேருக்கும் சம்வாட் ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கும். பட் தே வேர் லைக் சிப்ளிங்ஸ். ஸோ அப்போ இப்படி எப்படி இருக்கணும், ஒரு ஒர்க் இப்படி எப்படி இருக்கணுன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி ஸோ இதை வந்து இங்கே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் த ரிவிஷன்ஸ் சிம்பிளிஃபை த கேஸ், த பிரின்சஸ் மஸ்ட் ஆர்கியூ அண்ட் இன்வால்வ் தெம் இன் ஃபீவர் ஃபால்ஸ்ஹுட்ஸ். ஸோ அப்போது என்ன அப்படின்னா இந்த பிரின்சஸாக இருக்கக்கூடியவங்க தே மே டூ சம் ஃபால்ஸ்ஹுட்ஸ், கொஞ்சம் சின்னதாக அங்கங்கே ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பட் தே தேர்ஃபோர் மேக் இரேசஸ் கண்டம்னேஷன் சீம் மோர் அன்டிசர்வ்ட். ஸோ அப்போ இராகசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராங் டூயிங் ஒன்று பண்ணுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டம்னேஷன், ரொம்ப கண்டிக்கத்தக்கது. என்ன தான் ஒரு பிரின்சஸாக இருந்துட்டும் இது இப்படி அவங்களோட பிஹேவியர் அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீம் மோர் அன்டிசர்வ்டு. அவனுடைய கேரக்டரை அவர் ஜஸ்டிஃபை பண்ணது இட்ஸ் அன்டிசர்வ்டாக இருக்குது. ஒரு பிரின்சஸ் இப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்றது. அண்ட் பெசிலியஸஸ் ஃபர்கிவ்னஸ் லெஸ் இன்அப்ராப்ரியேட். ஸோ அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே இவரும் மன்னிக்கிறார் அப்படின்னா அப்போ இவர் என்ன மாதிரியான ஒரு கிங்கு? ஸோ அப்போ அவர் அவங்களை மன்னிச்சு விடுறது ஒரு இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது. சரி, ஓகே, அப்போ வேணாம், இது நல்லா இல்லை கதை. ஸோ அப்போ நம்ம அகைன் ஃபஸ்ட்லேருந்து எழுதணும்னு சொல்லிட்டு, பட் திஸ் ஸ்டேஜ் வாஸ் நாட் ப்ரிசர்வ்ட் இன் காப்பீஸ் ஆஃப் ஓல்ட் ஆர்கேடியா, which probably indicates that Sidney soon took on the task of rewriting the whole thing from the start. ஸோ அப்போது இது வேணாம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப நம்ம ஃபஸ்ட்லேருந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்லேருந்து தான் அவங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் நம்ம நிறைய பேர் வந்து இங்கே நிறைய கேரக்டர்ஸை பாரோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னால அதில் ஷேக்ஸ்பியரும் விதிவிலக்கு இல்லை. ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் borrowed from the Arcadia for plot features in King Lear, Hamlet and the Winter's Tale, while other dramatists such as Samuel Daniel, James Shelley, John Day, Beaumont, Fletcher used elements in their own dramas. ஸோ இப்போ இவங்கெல்லாமும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே ஷேக்ஸ்பியர் கிளியர்லி நோஸ் ஹிஸ் சிட்னி borrowing the Gloucester. ஸோ Gloucesterன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரோட வந்து பார்த்தோன்னா கிங்லியரில் வரும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தோன்னாக்கா எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அவர் ஆர்கேடியாவை வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எழுதிட்டு எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு வெர்ஷன் ஒன்று எழுதினார்ல, அந்த செகண்டாக எழுதின அந்த ஒரு வெர்ஷனில் ரிவைஸ்ட் வெர்ஷனில் க்ளவுசிஸ்டர்னு ஒரு கேரக்டர் ஒன்று இன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ அந்த க்ளவுசிஸ்டரை தான் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய கிங்லியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். ஷேக்ஸ்பியர் கிங்லியரில் க்ளவுசிஸ்டர் என்ற கேரக்டரை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆர்கேடியாவில் இருந்து தான். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆஸ்ட்ராஃபில் அண்ட் ஸ்டெல்லா. இப்போ தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளாரே வரோம். இவ்வளோ தூரம் பார்த்தது அவருடைய ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. ஓகே, த நேம் டிரைவ்ஸ் ஃப்ரம் 2 Greek வேர்ட்ஸ். ஸோ இப்போ ஆஸ்ட்ராஃபில் அப்படின்றத நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ஆஸ்ட்ராஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இது ரெண்டுமே க்ரீக் வேர்ட்ஸ். ஸோ ஆஸ்ட்ரா அப்படின்னா ஸ்டார், ஆஸ்ட்ரா ஸ்டார், ஃபில் அப்படின்னா லவ்வர். ஓகேவா? அண்ட் a Latin word stella also meaning star. Therefore Astrophil is the star lover. ஸோ இப்போ ஆஸ்டர் லவ்வர், சாரி ஆஸ்டர் ஃபில்னா
அப்போது அது வந்து க்ரீக் வேர்டு. இங்கிலீஷில் பாருங்கள் ஸ்டார் லவர் அப்படின்னா ஸ்டாராக அவர் லவ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அப்போது லாட்டின் வேர்டு ஸ்டெல்லா ஆல்சோ மீனிங் ஸ்டார். அப்போது இங்கே ஆஸ்ட்ரோஃபில் அப்படின்றது என்ன? ஆஸ்டர். அப்போது லவ் ஆஃப் இல்லை ஸ்டெல்லாவை லவ் பண்ணுறாரு இல்லை லவ்வர் ஆஃப் ஸ்டெல்லா. ஆக்சுவலி நீங்கள் இங்கே க்ரீக் வேர்டில் நீங்கள் அங்கங்கே வச்சு பாருங்கள். ஸ்டார்ன்றது ஸ்டெல்லா. ஸோ அப்போ ஆஸ்டர்ன்ற இடத்துல லாட்டின் வேர்டை ஸ்டெல்லாவை வச்சுருவீங்க. ஃபில்ன்றது லவ்வர். ஓகேவா? அப்போது ஸ்டெல்லா லவ்வர் இப்படி தான் நமக்கு வருது. ஸோ அப்போ அதை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்றது. தேர்ஃபோர் ஆஸ்ட்ரோஃபில் இஸ் தி ஸ்டார் லவர். ஸோ ஆஸ்ட்ரோஃபில்ன்ற கேரக்டர் அப்புறம் என்ன பண்ணனா நட்சத்திரத்தை விரும்பும். ஸ்டார் அப்படின்னா நீங்கள் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நட்சத்திரத்தை நேசிக்கக்கூடிய ஒன்று. அப்போது நட்சத்திரம் லாட்டினில் நட்சத்திரம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா ஸ்டெல்லா. அப்போது நட்சத்திரத்தை விரும்புகிறாரு அப்படின்றத விட ஸ்டெல்லாவை விரும்புகிறாரு. ஸ்டெல்லாவை லவ் பண்ணுறவங்க. அப்போது ஆஸ்ட்ரோஃபில்ன்றவங்க யாருன்னா ஸ்டெல்லாவை லவ் பண்ணுறவங்க. அப்போது ஸ்டெல்லான்றவங்க யார்? சிட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் அஃபேர் ஒன்று இருந்ததுன்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அப்போ அவங்கள தான் இந்த இடத்துல சிட்னி வந்து மென்ஷன் பண்ணுறத நம்ம மீன் பண்ணணும். ஸோ கோயிங் ஆன் டு த போயம் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா, சானட் நம்பர் 1 இது. ஸோ லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ that she, dear she, might take some pleasure of my pain. Pleasure might cause her read, reading might make her know, knowledge might pity win, and pity grace obtain. ஸோ லவ்விங் இன் ட்ரூத், அவளை நான் உண்மையாலுமே லவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லவ்விங் இன் ட்ரூத், அவளை உளமாற நான் நேசிக்கிறேன். அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. ஸோ ஃபெயின் அப்படின்றதுனா ஐ எம் ப்ளீஸ்டு டு ஷோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா என்னுடைய வரிகளில் நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஐ எம் வெரி மச் ப்ளீஸ்டு. ஸோ ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ, இது மூலயமா அவள் படித்து என்னுடைய லவ்வை புரிஞ்சுப்பாள்ல. ஸோ அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ப்ளீஸ்ட் டு லெட்டர் நோ. ஓகேவா? த்ரூ மை வேர்ஸ் லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. ஸோ அப்போது நான் அவளை உண்மையாக நேசிக்கிறேன், அவளை நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லிடுறதுக்கு என்னோடய வேர்ஸில் நான் காமிக்கிறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. தட் ஷி, டியர் ஷி, யாருக்கு காமிக்க போகிறான்? அவளுக்கு தான், என்னவளுக்கு தான். ஓகேவா? அப்போ தட் ஷினா அவளுக்கு தான், டியர் ஷி என்னவளுக்கு தான், அந்த என்னுடைய அன்புடையவளுக்கு தான். ஓகேவா? ஸோ மை டேக் சம் ப்ளஷர் ஆஃப் மை பெயின். ஸோ இவர் வந்து அவங்கள லவ் பண்ணாங்க, ஸ்டெல்லாவை வந்து இவங்க லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த ஒரு சானட்டில் ஸ்டெல்லா. ஓகேவா? ஸ்டெல்லாவாக அவங்க லவ் பண்ணாங்க. ஸோ ஸ்டெல்லா வந்து வேறு யாரையோ ஒருத்தவங்களை தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே பார்த்தோம்ல, வேறு ஒருத்தவங்களை தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வேறு ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, தான் லவ் பண்ண பொண்ணு வேறு ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாக்கா அது எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும். ஸோ அப்போது இது இங்கே தேர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் மென்டாலிட்டி. என்ன அப்படின்னா நம்மளை நினச்சி ஒருத்தர் உருகுறாரு அப்படின்றதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். அவங்க நம்மளுக்கு கிடைச்சாங்க கிடைக்கல இல்லை, நான் அவனுக்கு கிடைக்கலன்றதுனால அவன் எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறான் பாரு அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன சொல்கிறது, துக்கத்துலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. ஓகே? ஸோ அந்த ஒரு சம் ப்ளஷர் ஆஃப் மை பெயின், ஷீ மை டேக் சம் ப்ளஷர் ஆஃப் மை பெயின். நான் அவளை பிரிஞ்சு நான் வாடுறேன்ல, ஸோ அந்த என்னுடைய அந்த ஒரு வருத்தம் அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். நம்மளையும் நினச்சி ஒருத்தன் இப்படி ஒருத்தன் உருகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கலாம். ப்ளஷர் மைட் காஸ் ஹர் ரீட், ரீடிங் மைட் மேக் ஹர் நோ. ஸோ அப்போ நான் அவளை நினச்சி நான் வந்து பார்த்தோன்னா பெயினில் இருக்கிறேன்ல, அது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதில்ல. அப்போது இவன் நம்மளை நினச்சி இவன் என்ன தான் உருகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்களே, அது வந்து நான் எழுதுகிற அந்த வேர்ஸை அவங்கள படிக்க வைக்கும். ப்ளஷர் மைட் காஸ் ஹர் ரீட், ரீடிங் மைட் மேக் ஹர் நோ. ஸோ அப்போது அந்த ஒரு சந்தோஷம், நான் வழியில் இருக்கிறன்றதுலாம் அவளுக்கு சந்தோஷம். இப்போ அந்த சந்தோஷத்தினால அவர் நான் எழுதுகிற லெட்டரை படிச்சிருவோம். அப்படி என்ன தான் இவன் நம்மளை நினச்சி உருகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் படிப்பா. அவள் படிக்கிறது மூலிமா நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்றதை அவள் புரிஞ்சுப்பா. ரீடிங் மைட் மேக் ஹர் நோ, நாலேஜ் மைட் பிட்டி வின் அண்ட் பிட்டி கிரேஸ் அப்டேட். ஸோ நாலேஜ் மைட் பிட்டி வின் அப்படின்னா அவள் என்னை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறாள்ல, ஸோ அறிஞ்சிக்கிறாள்ல. ஸோ அப்போ அது வந்து என் மேலே ஐயோ பாவம் அப்படின்றத அந்த ஒரு நினப்பை வர வைக்கும். மைட் பிட்டி வின் அண்ட் பிட்டி கிரேஸ் அப்டேட். அந்த ஐயோ பாவம் அப்படின்றத நினைக்க நான் வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த ஐயோ பாவம் அவனை நினைக்க வச்ச தெரியுமா, அந்த அந்த ஒரு பாவ குணம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு பிட்டியஸாக அவங்க என்னை நினைக்க வச்சுட்டாங்களே, ஐயோ இவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை ஏற்றுப்பாள்ல. பிட்டி கிரேஸ் அப்டேன் என்னை வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கிறதுக்கு வைக்கும்.
I sought fit words to paint the blackest face of who, studying inventions find her wits to entertain. So I sought fit words to paint the blackest face of who. ஸோ அந்த ஓ அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இது இட்ஸ் ஒரு 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 டிப்ரெஷன், ஒரு ரொம்ப சோகமாக இருக்கிறது, ரொம்ப கவலைப்படுறது. ஓகே, ஸோ அப்போது என்னுடைய அந்த ஒரு அதீத சோகம், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிப்ரெஷன், இதை காமிக்கிறதுக்கான கரெக்டான வேர்ட்ஸை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஐ சாட் ஃபிட் வேர்ட்ஸ் டு பெயிண்ட் த பிளாக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப். நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன்ல, என் சோகத்தை எல்லாத்தையும் அப்படியே வார்த்தையாக கொட்டுன்னு நினைக்கிறேன். அந்த கரெக்டான ஃபிட்டான வேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் தேடுறேன். ஸ்டடிங் இன்வென்ஷன்ஸ் ஃபைண்ட் ஹர் விட்ஸ் டு என்டர்டைன். ஸ்டடிங் இன்வென்ஷன்ஸ்னால் நான் போயம் எழுதுகிற அந்த டைமில் தெர் ஆர் சோ மெனி ரைட்டர்ஸ் ரைட்டிங் சோ மெனி லவ் போயம்ஸஸ். அந்த லவ் போயம்ஸஸ்லாம் எதுனா எனக்கு இன்னும் வேர்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். அப்படி தேடி தேடி நான் எழுதினா தான் இன்வென்ஷன்ஸ் ஃபைண்ட் ஹர் விட்ஸ் டு என்டர்டெயின். அவர் அந்த விட் அப்படின்றது இந்த இடத்துல காமெடி இல்லை, ஹர் விட்ஸ் டு என்டர்டெயினா அவளுக்கு என்னை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குல்ல. ஸோ இவன் நம்மளை நினச்சி இப்படியெல்லாம் கவிதை எழுதுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் என்னால். ஓகேவா? ஸ்டடிங் இன்வென்ஷன்ஸ் ஃபைண்ட் ஹர் விட்ஸ் டு என்டர்டெயின். என்டர்டெயின் அப்படின்றது என்ன? ஒருத்தவங்கள மகிழ்விக்கிறது, ஒருத்தவங்கள எங்கேஜாக வச்சுருக்கிறது, ஒருத்தவங்கள ப்ளீஸ் பண்ணுறது. அப்போது அந்த மாதிரி நிறையா ஸ்டடிங் இன்வென்ஷன்ஸ், நிறையா புது புது போயம்ஸஸை, புது புது லவ் ஃப்ரேசஸை நான் எழுதுறது மூலிமா ஐ கேன் மேக் ஹர் entertain. Okay, and then often turning others' leaves to see if hence would flow some fresh and fruitful showers upon my sunburned brain. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே அதர்ஸ் லீவ்ஸ் அப்படின்றது மற்றவங்களுடைய வேர்ஸை நான் பார்க்குறது. ஓகேவா? மற்றவங்களுடைய வேர்ஸை நான் பார்க்குறது. அதான் அவர் சொன்னார்ல, ஃபைண்டிங் நியூ இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது மற்றவங்களோட வேர்ஸை நான் வந்து பார்க்குறேன்ல, அது எதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒருவேளை எனக்குள்ளே தடைப்பட்டு இருக்கிற எண்ணங்களை அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பண்ண வைக்கும். டக்குன்னு வந்து எனக்கு வேற ஒரு சிந்தனை அதை கொண்டு வரும். வேற ஒரு நான் ஒன்றை பார்த்தேன்னா எனக்கு புதுசாக ஒரு ஐடியா ஒன்று வரும். ஒரு வேர்ஸ் நான் ஒன்று புதுசாக பார்த்தேன்னா புதுசாக எனக்கு ஒரு வேர்ஸ் ஒன்று வரும். டு சி இஃப் தென்ஸ் வுட் ஃப்ளோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சம் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஷவர்ஸ் அப்பான் மை சன் பேர்ன்டு பிரைன். நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்றதுனால சொல்லுவாங்கல்ல நிறையா மூவிஸஸ்லாம், மண்டை காஞ்சி போயிருங்க சும்மா இருன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெயினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாக இருக்கும். நம்ம ஓவர் டிப்ரெஷனில், ஓவர் தாட்டில் நம்ம இருக்கும்போது மூளையே அப்படி காஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போது அந்த மாதிரி அந்த சன் பேர்ன்டு பிரெயினில் அந்த சம் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஷவர்ஸ் என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விழுமா. ஷவர்ஸ் அப்பான் மை சன் பேர்ன் பிரெயின். ஓகேவா? ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருமா, அந்த மாதிரி விழுமா. அந்த புது புது போயம்ஸஸ், புது புது வேர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் கிடக்கிற என்னோடய மூளைகளுக்கு புது புது வார்த்தைகள் ஏதாவது ஒன்று, ஃப்ரூட்ஃபுல் வேர்ட்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தருமா. பட் வேர்ட்ஸ் கேம் ஹால்ட்டிங் ஃபோர்த் வாண்டிங் இன்வென்ஷன் ஸ்டே. இந்த குணாவில் கமல் சொல்லுவார்ல, கவிதை அருவி மாதிரி கொட்டுது, ஆனால் இது எழுதணுன்னு உட்காந்தா தான் வார்த்தை முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இங்கேயும் என்ன அப்படின்னா, பட் வேர்ட்ஸ் கேம் ஹால்ட்டிங் ஃபோர்த். வார்த்தை வருது ஆனால் அப்படியே நிற்கிது, இங்கே தொண்டை குழியிலே நிற்கிது. அதை தாண்டி வர மாட்டேங்குது. பெண்ணுக்கு வர மாட்டேங்குது, பேனா முனைக்கு வர மாட்டேங்குது. மூளையில் இருக்குது, பேனா முனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வர மாட்டேங்குது. வாண்டிங் இன்வென்ஷன் ஸ்டேட். நான் என்னென்னவோ யாரோதோ பார்த்து காப்பி அடித்து சம் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஷவர்ஸ் அப்பான் மை சன்பர்ன் பிரெயினில் வர வச்சினேன். ஆனால் அந்த இன்வென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே தடுக்குது. வாண்டிங் இன்வென்ஷன் ஸ்டே. புது புது வார்த்தைகள் வருது, ஸ்டக்காகி அங்கே நிற்குது. இன்வென்ஷன் நேச்சர்ஸ் சைல்ட் ஃப்ளட் ஸ்டெப் டேம் ஸ்டடீஸ் ப்ளோ அண்ட் அதர்ஸ் ஃபீட் ஸ்டில் சீம் பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் மை வே. ஸோ அப்போ அந்த இன்வென்ஷன் இஸ் லைக் ஒரு நேச்சர் ஸ்டைல், ஒரு இயற்கையின் செல்வம், இயற்கையின் குழந்தை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன். ஒவ்வொரு இன்வென்ஷனுமே அப்படி தான். இயற்கையில் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சோர்சஸ், தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸஸ் விச் வி வாண்ட் டு இன்வென்ட் ஆர் டிஸ்கவர். இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை நம்ம புதுசாக ஒன்று உருவாக்குறதுக்கோ இயற்கையில் ஆல்ரெடி தெர் ஆர் சோ மெனி ரிசோர்ஸஸ் ஆர் தேர். ஆனால் அதுலேருந்து நீ என்ன கண்டுபிடிக்கிற அப்படின்றது. அப்போ நான் அந்த நிறைய ரிசோர்ஸஸ்லேருந்து அப்போ அந்த மாதிரி நான் கண்டுபிடிக்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு நம்மளுக்கு கொடுத்த குடை தானே, இயற்கை நம்மளுக்கு கொடுத்த செல்வம் தானே. ஸோ அப்போ அந்த இயற்கை கொடுத்த செல்வம் அப்படின்றது தானாக ஒன்று வரணும். வேறு யாரோ ஒருத்தவங்க பண்ணதுலேருந்து நான் எடுத்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இட்ஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டெப் டேம் ஸ்டடீஸ் ப்ளோ. அதுதானே, யாரோ ஒருத்தவங்க படித்து இதை பார்த்துட்டு நான் அப்படியே இங்கே இப்படியே சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணுறது அதுதான். ஸ்டெப் டேம் ஸ்டடீஸ் ப்ளோ அப்படின்றது அவங்க எழுதி வச்ச போம்ஸை நாம் என்ன பண்ணுறோம், படித்து புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், தட்ஸ் இட். நாம் புதுசாக ஒன்று எழுதிட்டு இருக்கிறோம் இல்லை. ஆனால் இங்கே வாட் ஹி வாஸ் ட்ரையிங் இஸ்
டு ரைட் அ நியூ போம். அவங்க யாரோ ஒருத்தவங்க எழுதுனதை நான் எழுதக்கூடாது, நான் புதுசாக எழுதணும். ஓகேவா? அண்ட் அதர்ஸ் ஃபீட் ஸ்டில் சீம் பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் மை வே. ஸோ அப்போது மற்றவங்க போன வழியில் நானும் போகணும் அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. மற்றவங்க போன மாதிரி தான் நான் போகணுமா, மற்றவங்க எழுதுன மாதிரி தான் நானும் எழுதணுமா, அந்த வேர்ட்ஸஸ் தான் நான் போடணுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஆர் வாட்சிங் மோர் சேனல்ஸஸ். அப்போ அந்த மோர் யூடியூப் சேனல்ஸஸில் நீங்கள் நிறைய பார்க்கும்போது தேர் ஆர் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சேமாக இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளே என்ன தாட் வரும், இது இவங்க ஃபஸ்ட்டு டேட்டை பார்ப்போம், யார் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறா, இவங்க அப்போ இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸை பார்த்தா இவங்க அப்படியே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போது நமக்கு அந்த ஃபீல் வருதில்ல, அப்போ இவருக்கும் அந்த ஃபீல் தான். ஏன் அவன் எழுதுனது மாதிரியே நானும் ஏன் எழுதணும், நான் புதுசாக தானே எழுதணும், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, திஸ் இஸ் நாட் மை வே. ஓகேவா? இது என் வழி இல்லை, இது என்னுடைய இட்ஸ் நாட் மை ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது. தஸ் கிரேட் வித் சைல்ட் டு ஸ்பீக் அண்ட் ஹெல்ப்லெஸ் இன் மை த்ரோஸ். ஸோ தஸ் கிரேட் வித் சைல்ட் டு ஸ்பீக் அப்படின்னா உண்மையாலுமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த நேச்சருடைய சைல்டுக்கிட்ட பேசுகிறதுன்றது இட்ஸ் ஸோ கிரேட். ஆனால் நான் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறேன். ஹெல்ப்லெஸ் இன் மை த்ரோஸ் அப்படின்னா ஐம் ஸ்ட்ரகிளிங், என்னால் வந்து பார்த்தோன்னா எழுதுறதுக்கு முடியல, நான் ஹெல்ப்லெஸ்ஸாக நான் நிற்கிறேன். ஓகேவா? பைட்டிங் மை ட்ராண்ட் பென் பீட்டிங் மை செல்ஃப் ஃபார் ஸ்பைட். அப்படியே நம்ம எக்ஸாம்பிளில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆன்சரை நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சில பேர் அந்த பேனாவை நம்ம இப்படி போட்டு இப்படி கடிப்போம். சிலர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பெண்ணை சிகரெட் மாதிரி அந்த 2 விரலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுவோம். இப்படி ஒரு மாதிரி ஃபிங்கர்ஸ் ரெண்டுத்தையும் இப்படி ஆட்டுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. இன்னொன்று, பெண்ணை வச்சுக்கிட்டு இப்படி தலையிலேயே நம்ம அடிக்கிறது, திங்க் பண்ணுறதுக்கு, ஐயோ மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடை நம்ம இப்படி அடிப்போம். ஸோ அந்த மாதிரி அவர் அந்த பேனாவை கடிக்கிறாரு. ஸோ அவருக்குள்ளாரையே அவர் வந்து பார்த்தினாக்கா, ஐயோ என்ன வார்த்தை வரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கார். அப்போது அவருக்குள்ளார திடீர்னு ஒரு சவுண்ட், என்ன, ஃபூல் செட் மை மியூஸ் டு மீ. ஸோ அப்போ மியூஸ்ன்றது இங்கே என்ன அப்படின்னாக்கா, தேர் ஆர் 2 மீனிங்ஸ். ஒன் ஆஃப் த ஏஞ்சல்ஸஸ். ஓகேவா? அண்ட் இன்னொரு மியூஸ்ன்றது என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகும்போது, நாளைக்கு எழுந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உள்ளார ஒன்று நம்மக்கிட்ட சொல்லும் பாருங்கள், இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தூங்க, நாளைக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லும் பாருங்கள், அதுதான் மியூஸ். ஓகேவா? எனக்குள்ளார இருக்கக்கூடிய இன்னொரு நான். ஓகேவா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு நம்ம. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபூல் செட் மை மியூஸ் டு மீ லுக் இன் யுவர் ஹார்ட் அண்ட் ரைட். டேய், அவளை பற்றி நீ என்ன நினைக்கிற, உன் மனசு ஃபுல்லாக அவள் தானே இருக்கிறா, அவளை பற்றி நீ என்ன நினைக்கிற, அது நீ உன் ஹார்ட்டே பாரு. லுக் இன் தை ஹார்ட், லுக் இன் யுவர் ஹார்ட். உனக்குள்ளாரையே நீ பாரு, உன் இதயத்தை பாரு நல்லா, அவளை பற்றி என்ன நினைக்கிறேன்னு அதில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீ எழுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு போம். பட் இந்த போம்லையுமே வோல்டா வந்து ஒரு இடத்துல வருது. ஸோ அது அந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.